ராஜாமானி சுத்தி வந்தான். சரி, என்னைக்கு காலை பிடிச்சாலும் அன்னைக்கு படுத்தே வந்தான் இந்திரன். இப்படி ஒரு அழகான பெண்ணை வச்சுக்கிட்டாயா தெய்வேந்திரனுக்கு மாற்றான மனைவி மேல ஆசைப்பட்டான் நந்திதிவா. ஏன்னா மனைவி அழகா கிளி கிடங்க இருந்தாலும் ஒரு குரங்கு கிடங்க ஒண்ணு தேடுவானா. சரி அப்படின்னு. ஓ குரங்கு பூலோகத்துக்கு வந்த இடத்துல புத்தி தடுமாறி மாற்றான் மனைவி கௌதமரிசி மனைவி அகலிகைய தொட்டான். கெட்டு கேள்வியா போயிட்டான். இந்திரனுக்கு விழா கதை இருக்கா? ஆமையா, இவதான் இந்திராணியா? இதான் இந்திராணி. இங்க இருக்க வேண்டாம், வாங்க அடுத்த உலகத்துக்கு போயிருவோம். சரி. என்று அந்த லோகம் தன கேடந்தே அடுத்த லோகம் வர போதே பிரம்மலோகம் ஆனதிலே வருகிறாரே இரண்டோ பேரோ நந்தி தேவர் முன்னடை வல்லரக வெந்தோடர்ந்தா. யோ நந்தி தேவா, அடுத்த உலகத்துல வந்துகிட்டு இருக்கிறவன். சரி, இதுல ஒரு ஆளு 4 முகத்தோட உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் யார் யாரு கேட்டான்? வல்லரக்க. அவர்தான் வல்லரக்கா பிரம்மதேவர். யாரு? பிரம்மதேவர். ஓஹோ, இவருக்கு 4 முகம் பிரம்மதேவன். ஆமா. இவருக்கு என்ன வேலை இந்த பிரம்மலோகத்துல? இவருக்கு நம்ம எல்லாரையும் படைக்கிற வேலை. ஓ, படைக்கிற வேலை. ஆமா. என்ன வேலை? படைக்கிற வேலை. படைக்கிற வேலை. படைக்கிற வேலை. ஓ, படைக்கிற வேலை. உங்கள மாதிரி படைக்கிற வேலை இல்ல. ஆடு மாடு பச்சி பறவைகள் மிளகா பச்சி வாழைக்காய் பச்சி அப்பள பச்சி பச்சி பறவைகள் மனித கணங்கள் பூத கணங்கள் அசுர கணங்கள் புல்லு பூண்டு அனைத்தையும் படைக்கிறது இவர் வேலை. ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை படைக்கிறது அவரோட வேலை. சரி அப்பா, பெரிய வேலைக்காரரு. அப்போ 4 திசைக்கு இருக்கு முகம். எங்கேயுமே திரும்ப வேண்டாம். கண்ணு. ஓஹோ, இப்ப நமக்கு என்ன குதிரைக்கு மாதிரி கண்ணாடி போட வேண்டிய இருக்கும். ஆமா, இது ஒண்ணு வேண்டாம். எருமை நமக்கு குதிரை கண்ணாடி போட வேண்டாம். அதான் ஏன்னா 4 முகம் இருக்கு. நம்ம திரும்பவே எங்க வேணாலும் பாத்துக்கலாம். பிரம்மதேவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. சரி. நந்தி தேவர் வல்லரக்கனுமாக ஆமாமா அவர்கள் அந்த லோகத்தனை கடந்தே அடுத்த லோகம் வர போதே வைகுண்ட லோகம் ஆனதிலை யமலோகம் ஆனதிலை வருகிறாரே இரண்டோ பேரோ. ஓ நந்தி தேவா, நிறுத்துங்க. எதற்காக வல்லரக்கா? யமலோகங்கிறீல, அதுல 3 பேர் எரும மாட்டு மேல ஏறி வர்றானவங்க யார் யான்னு கேட்டான் வல்லரக்க. அவன்தானயா யம கால தூதுவ. யாருக்கு தூது சொல்ல வராரு? யமனுக்கு தூது போவாரு, அடுத்து காலனுக்கு தூது போவாரு. சரி. ஓ, யமை காலை தூதை. அவங்க 2 பேருக்கும் தூதுவேன். ஒரு இடத்துக்கு கூட்டு போனா சும்மா வர வேண்டியதானையா? நந்தி தேவா, அது என்ன உலகங்க? சரி. இது யாருங்க? ஆமா. இது என்ன உலகங்கறான்? சரி. இது யாருங்கறான்? எரும மாட்டு மேல யாருங்கறான்? வல்லரக்கா யமை காலை தூதை. சரி. ஐயா, இந்த யமலோகத்துல இவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டான் வல்லரக்க. கேட்கும்போது வல்லரக்கா, நம்ம உயிரை பிடிக்க வரது இவங்க தான். ஆமா. பக்தகோடி பெருமக்களே, நீங்கள் எத்தனையோ வில்லிசையை பார்த்திருப்பீங்க. சரி. இருந்தாலும் உங்கள் ஊருக்கு நாங்கள் புதிது. சரி. உங்கள் ஊருக்கு நாங்கள் புதிது. சில வில்லிசை புலவர்கள் பாட்டா படிப்பாங்க, அர்த்தம் சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு பாட்டை சொல்லி அதுக்கு அர்த்தத்தை படிப்போம். அதுக்கு அர்த்தத்தை சொல்லி தான் நாங்கள் பாட்டை படிப்போம். பாட்டை படித்து அதுக்கு அர்த்தத்தை சொல்லி தான் நம்ம மக்களுக்கு புரியணும் இல்லையா? அதனால அர்த்தத்தை சொல்லி தான் நாங்கள் படிப்போம். சரி. ஐயா நந்தி தீவா, என்ன ஐயா? இந்த யமலோகத்துல சரி இந்த யமை காலை தூதமே 3 பேருக்கும் உயிரை பிடிக்கிறவன். ஐயே, பிடிக்க மாட்டேங்கான ஐயா. யமன் கையில சாட்டை இருக்கு. சரி. காலன் கையில பாச வலை இருக்கு. ஆமா. தூதன் கையில தூண்டி முள்ளு இருக்கு. சரி. மொத்தமா மீன் பிடிக்க போவாங்க உங்களுக்கு. நமக்கு 90 வயசு 95 வயசுல நம்மள கூட்டு போயிருவாங்க. ஆமா. யமை சாட்டை வச்சு அடிச்சு கூப்பிடுவான். அது சாதாரணமா கூப்பிட மாட்டான். நல்லது செஞ்சு 4 பேரோட நல்ல விதமா இருந்தா 95 வயசு 100 வயசோட போடுவான். அப்படிலாம் இருந்தா 95 வயசு வரை இருக்க மாட்டாங்க. ஏமா இல்ல, அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு அடுத்த குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு தேவையில்லாத பேசிக்கிட்டு அலைஞ்சோன்னு வைங்க, 45 வயசு இல்ல 55 வயசு. சரி. அதையும் மிஞ்சி போயிட்டுன்னு வைங்க, மரும வகையில 2 பேரங்கையில 2. சரி. அதனால இதுக்குத்தான் யமை நம்மளுக்கு வாரது. ஆமா. அதாவது ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துக்கு அர்த்தத்தை சொல்லித்தான் போனோம். சரி. சும்மா பாட்டா கொண்டு போனா தெரியாது இல்லையா? தெரியாதம்மா, தெரியாது. இந்த காலை கையில பாச வலை இருக்கு. ஆமா. சாட்டைக்கு தப்பிச்சுட்டான்னு வைங்க, சரி, இவ பாசத்தோட பாச வலையை போட்டு தூதையை தூக்கிட்டு போயிருவான். ஆமா. அதுலயும் இவன் தவறி விட்டால் சரி தூதை தூண்டி முள்ள போட்டு கொத்தி கொண்டு போயிருவான். சரி. எந்த பெட்டியில இருந்தாலும் ஒரே கொத்து. ஆமா. கொண்டு போயிருவான். அப்ப யமலோகத்துல
இங்க ஒருத்தனை செக்குல போட்டு ஆட்டுதாங்களே, இவன் என்னைய தப்பு பண்ணா நந்திதிவா? அவன் மாற்றான் மனைவி மீது ஆசைப்பட்ட காரணத்தினால செக்குல போட்டு ஆட்டுறாங்க வல்லரக்கா. ஓ, அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்த ஆண்கள் பெண்களை அங்க செக்குல போட்டு ஆட்டி எண்ணெயா டின்னா புளிஞ்சு எடுக்காங்க. சரி, இந்த யமலோகத்துல ஒருத்தனை தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்காங்களே, இவன் என்னைய தப்பு பண்ணா நந்திதிவா? வல்லரக்கா அவன் கந்து வெட்டி போட்டவன். இவன் 50 கொடுத்துட்டு 500 வாங்கினவன். சரி, மீட்டர் வெட்டி வாங்குனவன். இதுல ஒரு பெண்ணை கொதிக்கிற எண்ணெயில முக்குறாங்களே, என்னையா தப்பு பண்ணா? மாற்றால் கணவன் மீது ஆசைப்பட்ட காரணத்தினால தலைகீழ கட்டி எண்ணெயில முக்குறாங்க வல்லரக்கா. கட்டிய கணவனை கொன்று விட்டு, சரி, அதாவது உறவு முறை இல்லாமல் அடுத்த குடும்பத்துல இறங்குனா பாத்தீங்களா? அடுத்த குடும்பத்தை சேர்ந்தவள கொதிக்கல எண்ணெயில தூக்கி முக்குதாங்க. சரி, இதெல்லாம் செய்தான்னு பார்த்தால் மனுஷன் வாழ்க்கையில தவறு செய்ய நினைக்க மாட்டான். தவறு என்று கூட என்ன மாட்டான். அந்த காலத்துல புராண கதை எழுதி நம்மை போல் புலவர்களை பாட வைத்து மக்களை கேட்க வச்சாங்க. சரி, நல்லது கெட்டதை சொல்றதுக்கு தான் வில்லு பாட்டு. ஆமா, நல்லது கெட்டதை சொல்றதுக்கு தான் வில்லு பாட்டு. சரி, சொல்றதுக்கு தான் வில்லு பாடுதான், வேற ஒண்ணுக்கு இல்ல. ஏமா அந்த காலத்துல அப்படி வில்லு வச்சாங்க. இப்ப நம்ம ஊர்ல எப்படி வச்சிருக்காங்க, முத்தாரம்மனுக்கு ஏற்ற கதையா படிக்கணும்னா நம்ம படிக்கணும்னு வச்சிருக்காங்க. சரி, ஒரு சில ஊர்ல எப்படி வைக்காங்க, எப்படிமா? ஆளு நல்லா இருக்கா, இல்ல அந்த வில்லு கொடுத்தா கூட்டம் வருமா, சரி, இல்ல இந்த அம்மாவை கூப்பிட்டா கூட்டம் வருமா, அப்படி பார்த்தா கொடுக்காங்க. ஆமையா. அப்போ வல்லாரக்கை சொன்ன ஐயா நந்திதிவா, என்ன ஐயா? அப்ப இதுதான் இந்த யமலோகமா? இதுதான் ஐயா யமலோகம். இதையெல்லாம் பார்த்தா மனுஷன் வாழ்க்கையில தவறு செய்ய ஆண்களோ பெண்களோ நினைக்க மாட்டாங்க ஐயா. சரி, எனக்கு பயமா இருக்கு யமலோகத்துல நடக்கிறத பார்த்தா. ஆமா, நம்ம இறந்த பிறகு எமன் காலைய தூதைய சொர்க்கத்தை கூட்டு போறா பாத்தீங்களா? சரி, இதெல்லாம் அனுபவிக்கணும். ஆமா, இதெல்லாம் அனுபவிச்சு இந்த இறந்த பிறகு இந்த ஆன்மா படுத துன்பம் இருக்கு, சரி, பெரிய சங்கடம். ஆமா, உயிரோட இருக்கிறவரதான் இறந்த பிறகுதான் ரொம்ப சங்கடப்படும். அடே அப்ப நாளா தவறே செய்ய மாட்டோம் நந்திதிவா. சரி, அடுத்த உலகத்துக்கு போயிருவோம். ஆமையா. என்று அந்த லோகம் தன கேட்டே அடுத்த லோகம் வர போதே ஐகுண்ட லோகம் ஆனதில்லை வருகிறாரே இரண்டோ பேரோ பார்த்துட்டானே வல்லரக்கே. ஐயா நந்திதிவா, இதையா 6வது உலகத்துல வந்துகிட்டு இருக்கோம். இதுதான் ஐயா வைகுண்ட லோகம். இதுல தெற்க தலைய விளக்க காலு மானிட்டி ஒரு ஆளு நீலமேக சாமள ரூபனாக படுத்திருக்கிறார். இவர் யாரு கேட்டா வல்லரக்கே. அவர்தான் பார்க்கடல் வாசகன் பரந்தாமன் அம்மா. ஓ நாராயண. அவர் கால்மாட்டில் ஒரு பெண் இருக்கிறாளே, அவள் யாரு? அவள் தான் லட்சுமி, பூலோக மக்களுக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய லட்சுமி. ஓ இவள் தான் லட்சுமியா? ஆமா. அப்போ அந்த பெருமாளுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. சரி, ஐயா கைலாசம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லையே நந்திதிவான். அல்லரக்கா இல்லையா? 2 பேரும் வெகு தூரமா நடந்து வந்துகிட்டு இருக்கோம். சரி, அதோ ஒரு வெளிச்சம் பளிச்சுன்னு தெரிந்து பார்த்தியா? ஆமையா. இதுதான் கைலாசம் அப்பா. ஐயா நந்திதிவா, இல்லையா? இதான் கைலாசம்னு சொல்றீங்களே, சரி, இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் யாரு கேட்டா வல்லரக்கே. இவங்க தான் கைலாசத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவாதி தேவுக்கள் அம்மா. வல்லரக்கா, என்ன? இவர்கள் தான் 48,000 கோடி ரிஷி தபோதனர்கள். ரிஷி தபோதனர்கள், கம்பருடர், கணநாதர், கிண்ணறிநாதர்கள், சித்தர், வித்யாதரர், கொங்கர், வங்கர், வாழுவர், சாளுவர், மல்லவர், கிங்கரர், அடியவர்கள். சரி, இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. சீக்கிரமா முடிச்சிட்டீங்களே. ஏமா அங்க பூசைக்கு ஆகுது நேரம் ஆகுது. ஆமா, அதனால சீக்கிரம் முடிச்சாச்சு. ஓகோ, இத்தனை பேர்கள் இருக்கக்கூடிய சபையில சரி எனக்கு வல்லரக்கனுக்கு வரம் தரக்கூடிய கடவுள் எங்க இருக்கிறார்னு கேட்டா வல்லரக்கே. ஆமா, வல்லரக்க அதோ வடக்கு முகமாக அமர்ந்திருக்கிறாரே, சரி, அவர்தான் கையிலைநாதன் கரக்கண்ட ஈசனப்பா. சரி, சிதம்பர வாசனப்பா. ஐயா நந்திதீவா, என்னய்யா? இதான் உங்க கடவுள் சொல்றீங்களே, சரி, உங்க கடவுளுக்கு ஒரு பூமாலை கிடைக்கலையா? எதற்காக வல்லரக்கா எங்க கடவுள் கழுத்துல என்ன போட்டிருக்காரு? உங்க பரமோசம் கழுத்துல எலும்பு மாலை அள்ளி போட்டிருக்காரு. எந்த மோசம்? பரமோசம். அவர் சுடலையில் ஆடிய காரணத்தினால எலும்பு மாலை அணிந்திருக்கிறார். சரி, பரமசிவனை மோசமாக்கிட்டியப்பா. பரமசிவன் அது பேக் 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 கல்லுத்து. பரம ஈசன் சுடலையில் ஆடியதற்கு அடையாளமாக சரி ஈசன் எலும்பு மாலை அணிந்திருக்கிறார். அவருடைய நெற்றியிலே ஒரு நிலம் ஒன்று இருக்கிறது. அது என்ன நந்திதீவா? பெருமாள். பெரை தூக்கி ஈஸ்வரன் தலையில வச்சிருக்கிறார். ஆமா, உங்க ஈசனுடைய தலையில ஒரு பெண்ணொருத்தி இருக்கிறாளே, எதனாலன்னு கேட்டா வல்லரக்கே. அதுதான் வல்லரக்கா கங்கா தேவி. ஓ
கங்காதேவி வல்லரக்கா ஈசனுக்கு மனைவிமார்கள் 2 பேர்கள். 2 பேரையும் பக்கத்துல வச்சிருந்தா சண்டை வந்துரும் என்று சொல்லி சரி ஒரு பெண்ணை தன்னில் பாதியாகவும் ஒரு பெண்ணை ஜடமுடியில் மறைத்து வைத்திருக்கிறார் பகவான். ஓ கங்காதேவியை சடைமுடிக்குள் மறைத்து வைத்திருக்கிறார். எப்போ பூலோகத்துக்கு தண்ணி தேவைப்படுகிறதோ சரி மழை தேவைப்படுகிறதோ அப்பா அவளை வெளியே இறக்கி விடுவார். திறமையான மனுஷன் தாமா, 2 வச்சு ஒளிச்சு வச்சு மெயின்டைன் பண்ணுதாரு. என்ன செய்ய இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் கடவுள் பக்கத்துல வந்தான் வல்லரக்கே. சரி கோயிலுக்கு போகணும், சாமி கிட்ட வரத்தை வாங்கணும்னு வர்றீங்க, நேரா கோயில்ல வந்து கும்பிட்டு விழுந்து வரத்தை வாங்க வேண்டியதானே. ஆமா இதெல்லாம் விட்டுட்டு வல்லரக்கே கேட்டான உங்க கடவுளுங்க இருக்காரு, அவர் கழுத்துல என்ன கிடக்கு, அவருக்கு மனைவி எத்தனை, அவருக்கு பிள்ளை எத்தனை, அது யாரு இது யாரு, சொந்தம் கொண்டாட வந்திருப்பா போல இருக்கு. ஆமா உறவு கொண்டாட வந்திருப்பா. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் கடவுள் பக்கத்துல வந்தான் வல்லரக்கே. சரி எங்கள் பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே சிவபெருமானே எங்கள் சாட்சாதி பகவானே சங்கரே சொல்ல கேளோ, நான் பெரியவாரோ கேட்க மாட்டேன், பெரியவாரோ கேட்க போறேன். பக்தா சுவாமி உனக்கு என்ன வர வேண்டும் பக்தான்னு. சரி எனக்கு நிறைய வேணும். எனக்கு ரொம்ப பெரிய வரமல்ல வேண்டாம். சரி உனக்கு நாடு தாரே நகர தாரே நான் பொண்ணு தாரே பொருள் தாரே உண்பதற்கு உணவு தாரே உடுப்பதற்கு உடையும் தாரே இருப்பதற்கு இடமும் தாரே. வல்லரக்கா என்னையா உனக்கு நாடு வேண்டுமா, நகர வேண்டுமா, பொன் வேண்டுமா, மண் வேண்டுமா, இல்லை என் மணிமுடி வேண்டுமா? உங்கள் மணிமுடியும் வேண்டாம், தலைமுடியும் எனக்கு வேண்டாம் சுவாமி. எனக்கு நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், எனக்கு பொண்ணு வேண்டாம், பொருளோ வேண்டாம், நான் உண்பதற்கு உணவு வேண்டாம், நான் உடுப்பதற்கு உடையோ வேண்டாம், நான் இருப்பதற்கு இடமோ வேண்டாம், என் தோண்ட வீரலானதிலே